ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஆரோக்கியமான வெண்டைக்காய் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். என்னங்க வெண்டைக்காயில் சூப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, வெண்டைக்காயில் நார்மலாக நம்ம குழம்பு பொரியல் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக குழந்தைங்க காய்கறிகளை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூப்பில் போட்டு கொடுத்தீங்க, அதுவும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சில பொருள்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் போடும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸில் எடுத்தால் போதும், ரொம்ப பெருசாக போட தேவையில்லை. இதை வந்து நல்லா இந்த வெண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். ஒரு 7 வெண்டைக்காவை நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். ஸோ இதில் லேசாக அந்த வளவளப்பு தன்மை இருக்கும், நல்லா இதை வதக்கி விடணும். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் நம்ம வந்து பிழிஞ்சு விட போகிறேன். ரொம்ப புளிப்பு சுவை ஆயிடக்கூடாது. ஸோ லைட்டாக இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லேசாக கலந்துட்டு உடனே நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த காய் வந்து லைட்டாக வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். காய் வந்து நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி பியூரி வந்து சேர்க்க போகிறோம். 2 தக்காளி, ஸ்மால் சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சுருங்க. தோல் உரியிற பக்குவம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படி தேவைன்னா இன்னும் தண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் இதோட இட்டாலியன் சீசனிங் ஹர்ப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்க்க போகிறேன். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த இட்டாலியன் சீசனிங் கிடைக்கல அப்படின்னா புதினா இலையோ துளசி இலையோ ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்புக்கு இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்தியான வெண்டைக்காய் சூப் இப்போ ரெடி. ஃபைனலாக நல்ல ஒரு வாசனைக்காக மல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இதே போல் வெண்டைக்காய் சூப்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் நம்ம சேர்த்துட்டு வரணும். இது வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட இது துரிதமாக செயல்பட்டு அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெண்டைக்காய்க்கு நிறையவே இருக்குது. அதனால் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பொரியலாவோ குழம்பாவோ இல்லை இந்த மாதிரி சூப் வந்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைகளுக்கு மெயினாக இது நல்ல மூளையை சுறுசுறுப்பாகவும் நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய திறனும் இதில் இருக்குது. அடுத்ததாக நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல்,
அதாவது கான்ஸ்டிபேஷன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது எதனால் வருது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்னால தான் கான்ஸ்டிபேஷன் வந்து நமக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காவை அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ வாரத்தில் 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். சாப்பாடு கொஞ்சமாகவும் வெண்டைக்காய் பொரியல் இல்லாட்டி குழம்போ இல்லை இந்த மாதிரி சூப்பாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட முழு சத்தும் அந்த தண்ணியில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக குடிச்சிடலாம். காயாகவே பொரியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக சாதம் வச்சு நிறைய காய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி உங்களுக்கு நார்மலாகும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தவறாமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.